Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தீபாவளி ஸ்வீட் வந்து பாதுஷா தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு மைதா மாவு நெய் கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா காய்ச்சிக்கலாம். ஜீரா காய்ச்சறது என்னென்னா ஃபஸ்ட்டு டிப், அதாவது பாதுஷாக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா காய்ச்சிறப்போ ரொம்ப நம்ம திக்காக காய்ச்சக்கூடாது, ரொம்ப தின்னாக தான் காய்ச்சணும். அதாவது என்ன, நம்ம ஜாமுனுக்கு எப்படி காய்ச்சிறோமோ அதே மாதிரி தான் காய்ச்ச போகிறோம். அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டாலே போதும். ரொம்ப விட்டிங்கன்னா பாதுஷானோட, அதாவது டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதாவது இழுக்காது, பாதுஷா வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப். பாதுஷாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துருக்குறோம். மைதா மாவுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் தண்ணி. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது பாதுஷா செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சறது வந்து சுகர் சிரப்பு தான் காய்ச்சணும். இதாவது என்னென்னா, சுகர் சிரப் வந்து என்னென்னா ரொம்ப திக்காக காய்ச்சக்கூடாது. நம்ம ஜாமுன் எப்படி அந்த ஜாமுன் பாகு காய்ச்சறோமோ அதே அளவுக்கு தான், அதாவது பாகுபதம் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது கொஞ்சமாக வந்து பால் விடலாம். சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஓரத்தில் அப்படியே ஒட்டியிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஃபுல்லாக அழுக்கு எல்லாமே வந்து சர்க்கரையில் இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக தின்னாக இருந்தாலே போதும். அதாவது சர்க்கரை பாகு திக்காக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா, அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக வந்து நம்ம பாகு காய்ச்சிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு சைடு வந்து சிரப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாவு பிசைகிற பதம்னு ஒன்று இருக்குது பாதுஷாவுக்கு. அந்த பதம் என்னென்னா, ரொம்ப வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அதை பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா பாதுஷானோட தன்மையே வந்து அப்படியே மாறிடும். இது வந்து என்னென்னா மேலோட்டமாக லைட்டாக அப்படியே அந்த கீ அந்த சோடா மாவு நல்லா போட்டு அப்படியே வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். அதாவது கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மாவையும் அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே என்னென்னா கொல கரெக்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக தான் வந்து பிசையணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதா மாவு கொட்டிக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் குழி பண்ணிக்கோங்க. இது வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கீ, பேக்கிங் சோடா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நெய் 2 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பாதுஷாவுக்கு வந்து என்னென்னா இந்த சோடாவும் பேக்கிங் பவுடர் இந்த 3 வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது பாதுஷா வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 ml அளவுக்கு நம்ம நெய் விட்டுருக்குறோம். இப்போ நல்லா கை விட்டு நெய் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் ஆகிடணும். அதாவது மாவில் எல்லா இடத்துலையுமே நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி பிடிச்சோன்னா அப்படியே நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம டால்டாவும் போட்டு பண்ணலாம். டால்டா வந்து என்னென்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வனஸ்பதி அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம நெய்லேயே பண்ணால் உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம நெய் எடுத்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பாதுஷாவுக்கு எப்போவுமே என்னென்னா மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு கீ வந்து லைட்டாக நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். கீனோட இந்த அதாவது என்ன வெட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே போதும். அதாவது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எதுவுமே ஜஸ்ட் லைக் அப்படியே பிசைஞ்சிட்டு வந்தது தான். ரொம்ப வந்து நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ஹார்ட் ஆயிரும் பாதுஷா. அதனால் நம்ம லைட்டாக இந்த மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும். அதாவது தொட்டோன்னே இப்படி சாஃப்டாகணும்.
இது வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம், அதாவது ஹீட் வந்து என்னென்னா, ஆயிலோட ஹீட்டை வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக தொட்டு பார்த்துட்டோம், அந்த சூடு வந்து நம்ம கையில் பட்டதுக்கப்புறம் நம்ம பாதுஷாவை எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போட்டோன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கடாயில் போய் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் மேலே எலும்பி வர்றது தான் வந்து கரெக்டான பதம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன, ஈஸியாக நம்ம பாதுஷாவை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெய் வந்து நம்ம லைட்டாக தடவிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து 3 டிப்ஸ் இதில் இருக்குது. ஒன்று, சுகர் சிரப் ரெடி பண்ணுறப்போ மில்க் ஆட் பண்ணி அழுக்கு எடுக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, டோ வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ என்னென்னா, கைவிடாமல் நல்லா சாஃப்டாக அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நம்ம லைட்டாக பிசையணும். இது 2வது. 3வது என்னென்னா, நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஹை ஃப்ளேமில் எக்காரணத்தை கொண்டும் நம்ம மாற்றாமல் இருந்தால் தான் வந்து அந்த பாதுஷா வந்து ஹார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. இதை வந்து லைட்டாக இருந்தாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாதுஷா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ இன்னொரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, லோ மீடியமில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கரெக்டானது. அதாவது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதே மாதிரி என்னென்னா, ஹார்ட் ஆகிடும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா. இது வந்து என்னென்னா, இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அது மேலே வர்றதுக்காக நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து இதுவே மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ கீழே வந்து ஸ்டிக்காக இருக்கணும், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து வெந்து மேலே வரப்போ கரெக்டான பதம். அதாவது மேலே வர டைமுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அதாவது ஸ்டிக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. இப்போ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது மேலே வந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுக்கவே வேண்டியதில்லை, அதுவே தானாக வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னா, நம்ம கரெக்டாக வந்து அந்த உருண்டை பிடிக்கிறப்போ லைட்டாக வந்து கிராக் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஆகும். அதை வந்து நல்லா நெய் விட்டுட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா கொஞ்சம் நல்லா வந்து ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது சுகர் சிரப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ஆயில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் இருக்கிற வரைக்கும் அப்படியே நம்ம நல்லா வந்து வேகட்டும். இப்போ நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது ஜாமுன் சிரப் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த பாதுஷா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம டோ வந்து பிசைகிறப்போ என்னென்னா, அதாவது ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறோம். அதனால் ஈஸியாக அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதான் வந்து பாதுஷானோட டிப்ஸு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். இது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. அதாவது ஈவனாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஊறுறதுக்காக உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம இதையை பிளேட்டில் மாற்றிட்டு அதையும் சேர்ந்து ஒன்றா போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊறினதை வந்து எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இதையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறுற மாதிரி அப்படி திருப்பி விடுங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் இதிலேயே போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாதுஷா ரெடி ஆயாச்சு.
இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாதுஷா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.